யாராவது ஒரு குடும்பத்தை தத்தெடுத்துக் கொள்ளலாம். ரமலானுக்கு இஃப்தாருக்கும் வசதி இல்லாத கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலையை திருமறை குர்ஆன் அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. ஏழை என்பவன் ஒரு கவலம் 2 கவலம் என்ற கையேந்தி திரிபவன் அல்ல. அவர்கள் தங்களோட உள்ள தன்மானத்தின் காரணமாக வெளியே சொல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுடைய முகக்குறிப்பை வைத்தே நீங்கள் அவர்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். ரொம்ப 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 முக்கியமான செய்தி. உங்க கூட இருக்கிறவர் பட்னி இருக்கிறாருன்னா அவருடைய பார்வையை பார்த்து, முக வாட்டத்தை பார்த்து, என்னப்பா தம்பி சாப்பிடுறியா, சகருக்கு என்ன சாப்பிட்டேன்னா, சகருக்கு சாப்பிட்டது வீட்டுல ஒண்ணும் இல்லைன்னா, ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்டிறைச்சி சாப்பிடக்கூடிய முஸ்லிம்களை நான் அறிவேன். இந்த பக்ரீத் வந்தா மட்டும்தான், அந்த குர்பானி பெருநாள் வந்தால் மட்டும்தான் நாங்க ஆட்டிறைச்சி சாப்பிடக்குள்ள இருப்பாங்க. நாம் என்ன செய்யலாம்னா, சிலருக்கு ரமலானுக்கு கிட்டு கொடுக்குறோம், அதெல்லாம் இருக்கட்டும். சில குடும்பங்களுக்கு 30 நாள் உணவு ஏற்பாடுகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் சொந்தத்தில் இருக்கலாம், உறவில் இருக்கலாம், கிராமங்களில் இருக்கலாம். அந்த மாதிரியாக பொருளாதார தேவை உள்ளவர்களிடம் பொருளாதார நெருக்கடி இல்லாத ரமலானாக இந்த ரமலானை மாற்றுங்கள்.